வணக்க மக்களே, வெல்கம் டு கீரிப்பழ சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் தற்குறி திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது எந்த கட்டத்தில் இருக்கு, இது உண்மையா பொய்யா, விஜய் டிவி என்ன நினைச்சிட்டு இந்த ஆடிஷன்லாம் எல்லாரையும் செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம கடந்த ஒரு வீடியோல போட்டிருப்போம், இந்த மாதிரி நம்பூதிரி, சாமியாரு, கல்சடை, கிரிஞ்சி இது எல்லாம் தூக்கி உள்ள போடுறாங்க, இது என்ன எதை நோக்கி போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இதுல கொஞ்சம் டீட்டெயிலா உங்களோட ஃபர்ஸ்ட் சம்பவ வீடியோவா இதையே வச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஆள் மட்டும் போயிடவே கூடாதுன்னு நினைச்சிட்ட முதல் ஆள் நான் தான். ஸோ அதனால இதை பத்தி பேசியே ஆகணும். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொஞ்சம் உங்களுக்கு காரசாரமா இந்த வீடியோ இருக்கும். ஸோ அதனால ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பாருங்க. மறக்காம கீரிப்புள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோ ஃபயரா இருக்கும், கேரண்டி நான் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா சீசன் 9 அக்டோபர் 5 ஸ்டார்ட் ஆகுது. உங்க எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே ப்ரோ, ஹைப் இருக்கானா? ஹைப் ரொம்பவே கம்மியா இருக்கு. சரி, இந்த ஹைப் ஏற்ற என்ன பண்ணலாம்? இதை கலெக்ட் பண்ணலாம், இவங்க வராங்கன்னு இப்படி கலெக்ட் பண்ணலாம் சொல்லி பல யூடியூப் சேனல்ஸ்ல அமௌண்ட் பே ஆகி கூட நடந்துகிட்டு இருக்கு. ஐ மீன் பெய்டு, பணம் வாங்கிட்டு சில விஷயங்கள் பண்றது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டாக்டர் திவாகர் ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டாரு. ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ற அந்த ஒரு இடம் மட்டும்தான் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஐ மீன் அந்த ஒரு சைன் ப்ராசஸ் மட்டும்தான் பெண்டிங்ல இருக்கு. அதை முடிச்சுன்னா அவர் வீட்டுக்குள்ள போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் கேள்விப்பட்டேன். எனக்கு என்னன்னா ஒண்ணு நிறைய பேருக்கு தெரியும், ஓகேவா? அந்த தற்கூரி உங்களுக்கு தெரியும். அவன்ட்டு என்ன டேலண்ட் இருக்கு ப்ரோ? ஒருமையில பேசாதீங்க. அந்த எருமையெல்லாம் ஒருமையில பேசாம போனாதான் என் மனசு கஷ்டப்படும். ஏன்னா சிவாஜி கணேசனை அசிங்கப்படுத்திருக்கான். யாரு? பல படங்கள்ல ஆயிரக்கணக்கில் நடிச்சு நிறைய அவார்டு, அதுக்கெல்லாம் ஒரு லிஸ்டே போகும், ஓகேவா? அவரை பத்தி உங்களுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவர் பேர்ல அவ்வளோ அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவரை இழிவுபடுத்துறேன் நான் அடுத்த சிவாஜிங்கிறது. அண்ட் சூர்யா சாரை இப்படி இது பண்ணி நான் தான் அவருக்கு அடையாளம் அப்படிங்கிற ஒரு மாதிரி மென்டல் டிலூஷன்ல இருக்கிற ஒரு ஆள். இவரோட டேலண்ட் என்ன ஆக்சுவலானா ஒண்ணுமே கிடையாது. ஓவர் ஆக்டிங் பண்ணி ஒரு மாதிரி அன்னெசரியா பேசுறது, அட்டென்ஷன் சீக் பண்றது, மென்டல் மாதிரி இது பண்றது. அதாவது ஒரு மனுஷன் நார்மலா இல்ல, அப்நார்மலா உள்ளவங்களை பிடிச்சி நீங்க பிக் பாஸ்ல போறீங்கன்னா என்னன்னு தெரியல. அப்ப ரியல் டேலண்டடா இருக்கிறவங்க எல்லாம் எங்க போறது, என்ன பண்றது? நான் போனடியில சொன்ன மாதிரி தான், என்னை விட்டுருங்க. என்னை தாண்டி எவ்வளவு பேர் வெளியில, எக்ஸாம்பிள் சொல்ல போனா யூடியூப்ல ராஜ்பிரியன் இருக்காரு, அண்ட் சிவா என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு இன்ஸ்டால ஒரு பையன் சூப்பரா அவர் யூடியூப் வச்சிருக்காரு, சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டால. சரி, சோசியல் மீடியா வச்சு இல்லை யூடியூப் ஃபார்மெட் வச்சு நீங்க ஆள் எடுக்கிறீங்கன்னா டேலண்டட் பர்சன்ஸ் எடுங்களேன். எதுக்கு கிரிஞ்சு பண்றாங்களும் ஓவர் டூவா பண்றாங்க, எதுக்கு எனக்கு செலக்ட் பண்றீங்க? நீங்க பேசாம என்ன பண்ணுங்கன்னா, ஆல்ரெடி எடுத்த விஜய் டிவி ஸ்டார்ஸ் தூக்கி வெளில போட்டுட்டு காத்து கருப்பு கலை, சாதனா ஆண்டி, அப்புறம் பிங்மி லைவ்ல ஆபாசமா ஷோ பண்ணி காசு சம்பாதிக்கிற அந்த மாதிரியான பெண்களை நீங்க எடுத்து போட்டுடலாம். சிம்பிளா ஆரம்பிச்சு டிஆர்பி பயங்கரமா வரும். அழகுறையா இதோட ஒரு டவுசரு மேல ஒரு அதான் 2 பீஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஓகேவா? அதை போட்டு நீங்க ஷோ டிஆர்பி தரலாமே. எதுக்கு அப்படியே நீங்க ஒரு மாஸ் மீடியா, ஓகேவா? ஒரு நேஷனல் லெவல் ஒரு சேனல், அவ்வளோ ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, டிவியில் அவ்வளோ பேர் இந்த டிவியை பார்க்குறாங்க, பிக் பாஸ்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. ஸோ இப்படி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை நீங்க ஏன் அவ்வளோ ஒரு கேவலப்படுத்தி பார்க்குறீங்க? ஆடியன்ஸை நீங்க ரொம்ப கேவலமா பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் என்ன போட்டாலும் பார்ப்பான்டா, இவன் யாரை எடுத்து போட்டாலும் பார்ப்பான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா லிட்டரலா அப்படிதான் இருக்கு. இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு ஒருத்தன் பசியில வரான், பயங்கரமா பசி, அவன் உட்காடுறான், ஆசையா கூப்பிடுறாங்க, ஒரு பெரிய பணக்கார வீட்டுல நம்மளை சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்படிங்கும் போது அவனோட பேசிக்கா அவன் மைண்ட்ல என்ன இருக்கும்? ஒரு 2 இட்லி, ஒரு அசோகா, ஒரு அல்வா, சம்திங், ஒரு கேசரி, ஒரு ஸ்வீட்டு, தோசை, ஊத்தாப்பா, லைக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2-3 டிஷ் வைப்பாங்க ஒரு பணக்கார வீட்டுல, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு உட்காருவோம். அவனோட இலையில நீங்க ஒரு அசிங்கத்தை, ஒரு மனித கழிவை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. வச்சா எப்படி இருக்கும்? அவன் சாப்பிடுவானா? என்னதான் பணக்கார வீட்டில் நீங்க கூப்பிட்டு வரீங்க, சாப்பாடெல்லாம் வச்சுட்டு வகை வகையா பெரிய பெரிய இதுவும் வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு மனித கழிவு வச்சு அவன் சாப்பிடுவானா? இல்ல அவன் உட்காந்து சாப்பிட்ற போட இடமே ஒரு சாக்கடை பக்கத்தில் வச்சு போட்டா அவன் சாப்பிடுவானா? மாட்டான். அவ்வளோ நாத்தம் அடிக்கும், சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருக்கு நீங்க பண்றது. நீங்க என்ன டேலண்டட் பீப்புள்ஸ் போட்டாலும் அது கூடவே இந்த மாதிரி மனித கழிவு மாதிரி உள்ள ஆட்களை தூக்கி உள்ள போட்டீங்கன்னா இதுல கூட வரும். தக் லைஃப்ல இவன் என்ன பண்ணுவானா, நல்லா இலை நிறைய விருந்து வச்சு சாப்பாடை போட்டு ஓரத்துல இந்த பீயை தடை விட்டுருவான்னு சொல்லுவாரு நாசரு. நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துருந்தேன், சரி ஓகே டீசெண்டா சொல்லணும். அந்த மாதிரி இருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப கேவலம். இது ஏன் எனக்கு சத்தியமா புரியல. யாராச்சும் இந்த டீம்ல இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் என்னோட யூடியூப்லயோ இல்லை இன்ஸ்டாலயோ டிஎம் பண்ணி சொல்லுங்க, இதான் ப்ரோ ரீசன், இதுக்காக எடுத்திருக்கோம்.
டிஆர்பிக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கயா. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஸ்கிரிப்டாகவே பண்ணி தொலைங்க. ஒரு 2 பேர் உள்ளே போட்டு இதை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லலாம், பயங்கரமாக வருமே. இவனுங்க என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறான்? அங்கேயும் போய் இப்படிம்மா நான் பண்ணுவோம்மா, நான் எல்லாரும் மாதிரியுமா சேதுபதி சார்ட்டே பண்ணுவான். சார் நான் உங்களோட பெட்டரா பண்ணுவான். அவன் பண்ணக்கூடிய ஆள். இப்படிப்பட்ட தற்கொலைலாம் அதுக்கு உள்ள போட்டு அது எதுக்கு? அந்த ஷோவுக்கு என்ன வேல்யூ இருக்கு? ரெப்படிஷன் என்ன அதுக்கு வரும்? இது நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இது வந்து ரூமராகவே போயிடணும், இல்லை சைனே ஆகக்கூடாதுன்னு தான் பேசிட்டு இருக்கேன். தயவுசெய்து இதை பார்க்குறவங்க யாரும் மீடியா ஐ மீன் அந்த ஒரு செலக்டரோட கான்டாக்ட் இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. வேணாம், அந்த இடத்த வேற ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு கொடுங்க. எத்தனையோ பேர் திறமையான ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க, பிரச்சனையே கிடையாது. இவனெல்லாம் நான் பார்த்து ரிவ்யூ பண்ணா அதோட கேவலம் எதுவுமே கிடையாது. சத்தியமா நான் இந்த தடவை கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனா பண்ண நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி சாக்கடை உள்ள இறக்குனீங்கன்னா அது பயங்கரமா இருக்கும். வேணாம், இது ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. இவனை போட என்ன தகுதி இருக்கு? இவனை சினிமா எடுத்ததே ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் எனக்கு சேதுபதி சார் மேலே ஒரு இது இருக்கு. ஏஸ் படத்துல வந்ததே எனக்கு பிடிக்கல. அங்கேயே அவர் வந்து இவன் வேணான்னு சொல்லிக்கலாம். திறமையானர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன் திரும்ப திரும்ப அந்த ஒரு நெப்பட்டிசம் ஒரு பக்கம் இருக்குன்னா இந்த மாதிரி தலையெழுத்து கிரிஞ்சு நாய்களை எதுக்கு உள்ள போடுறீங்க? நாயோட நன்றி உள்ளதே. சரி, வெறி பிடிச்ச நாயின்னு வச்சுக்கோங்க. டேலண்டே இல்லாமல் ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுத்தா டேலண்ட் உள்ளவன் எங்கேயா போவான்? கடைசி வரைக்கும் இது என்னையா அது? இன்னும் 2025 நீங்க டேலண்டட ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் என்னையா அது? வேர்ல்டு எங்கேயா வந்து நம்ம வந்து கல்ச்சர் டெவலப்மெண்ட் இருக்கு? இங்க என்ன புரியல. கல்ச்சர் டெவலப்மெண்ட்னா ட்ரெஸ் வந்து மாடலாக மாறதும் ஐஃபோன் சீரியஸ் வரதும் தான் கல்ச்சர் டெவலப்மெண்ட்டா? எனக்கு புரியல. மனித பரிமாற்றம் எப்படி வரும்? குரங்குலேருந்து மனிதனா வரும். திரும்ப நீங்க குரங்குக்கே போயிட்டுருக்கீங்க, இடத்துல போயிட்டுருக்கீங்க. ஒன்றும் சொல்றதுல எனக்கு செம கடுப்பாகுது. இதுக்கு மேலே பேசினா எனக்கு பிபி ப்ரெஷர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இது நான் அப்படியே தான் போட போகிறேன், பெருசாக எடிட்லாம் பண்ண போகல. ஒரு பேர்டு வேர்டு இருக்குது, அது தூக்கிடுவேன். ஸோ அதனால் வந்து என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ கொஞ்சம் பாரத இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப ஹார்ஷாக பேசியிருந்தா சில வார்த்தைகள் விட்டு தான் என்னை மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு டாடா பை. See you again.